ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், ஒரு கொத்தனார் வந்து ரொம்ப அழகாக அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. ஆமாங்க, நமக்கு ஒரு பில்டிங் உருவாகணும் அப்படின்னா இந்த உழைப்பாளியோட அந்த வேர்வையினால தான் அந்த பில்டிங் வந்து ஒரு முழுசாக ஒரு அழகான நம்ம ஒரு கனவு இல்லமா அது நிஜமாகும். ஆனால் நாம் வந்து வெளியில் சொல்கிறது என்னென்னா, இந்த இவங்கக்கிட்ட கொடுத்து தான் எங்களுக்கு முழுசாக வீடு கிடச்சிச்சு, இவங்கள்ட்ட இவ்வளோ பணம் கொடுத்தா அழகாக கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இந்த உண்மையான உழைப்பாளினால தான் அந்த கனவுலாம் நமக்கு கைக்கு அழகாக வந்து கிடைக்கிது. இவங்களுடைய உழைப்பும் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பல பேர் உழைப்பும் அதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ஒரு அழகான ஒரு வீடாக நமக்கு கிடைக்கிது. ஆனால் அதை நாம் வெளியே சொல்கிறதே கிடையாது. இவங்களுக்கு நம்ம வந்து அந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுக்குறதே கிடையாது. அவங்கள வந்து ஈஸியாக கொத்தனார், சித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இவங்களோட உண்மையான உழைப்பு தான் நமக்கு ஒரு பெரிய வீடாகவும் கடவு இல்லாமவும் மாறுது. ஆனால் இவங்களோட பேரை நாம் வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து இவங்களால தான் நமக்கு இந்த வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? ஆமாங்க, இவங்களுடைய உழைப்புனால தான் ஒவ்வொரு இதுவும் அழகாக உருவாகி வருது. அதை நம்ம வெளியே சொல்லிக்கிறதே கிடையாது. ஈஸியாக இவங்களை வந்து கொத்தனார், சித்தாள், இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்ட்டு போயிடுறோம். இவங்களோட உழைப்பு வந்து வெளியில் யாருக்குமே தெரிகிறதே இல்லை. நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க? நான் சொல்கிறது கரெக்டுன்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.